ஹை கைஸ் வெல்கம் பேக் டு கார்த்திக் தமிழ் டெக் மீட் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ அப்படின்ட்டு போட போகிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக் கொடுத்துருங்க. என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும் விரும்புனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எடிட்டிங் ஆப்பை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எடிட்டிங் ஆப்ல பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம்ல டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா யூடியூப்லயும் டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அப்லோட் பண்ணிக்கலாம். இதுல அப்லோட் பண்றது மூலமாவும் யூடியூப் வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணும். எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா நியூ அப்படின்ட்டு இருக்கும். அந்த நியூவை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல ஒரு ஆப்பை செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஷாட் அப்படின்ட்டு வந்து இருக்கு பாருங்க. இது வந்து நம்ம எப்படி ஃப்ரீயாவே கிளியர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அது ஒண்ணுமே இல்ல, சிம்பிளான மெத்தட். இப்போ நான் நெட்டை ஆன் பண்ணிருக்கேன். இந்த நெட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த இன்டூ மார்க்கை பிரஸ் பண்ணுங்க. ஃப்ரீ ரிமூவ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரிமூவ் வாட்டர் மார்க் அண்ட் ஆட்ஸ். அது இன்ஷாட் ப்ரோவை நீங்க ஆப்ரேட் பண்ணீங்கன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த இன்ஷாட் லோகோ போயிடுச்சு. இப்போ நெட் ஆன் பண்ணிக்கலாம். நெட் எதுக்காக ஆன் பண்றோம்னா ஒரு சில தீம் இல்லைன்னா சாங்ஸ், மியூசிக், டோன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். எடிட்டிங்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கேன்வாஸ். இந்த கேன்வாஸை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றது காட்டும். 9:16 வெர்டிகல்ல வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் லேண்ட்ஸ்கேப். லேண்ட்ஸ்கேப்ல வரும். இதுவும் இன்ஸ்டாகிராம். இந்த இன்ஸ்டாகிராம்ல 1.1 யூஸ் பண்ணிக்கலாம், 4.5 ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க 9:16 யூஸ் பண்றதா இருந்தா யூடியூப்க்கு நல்லா இருக்கும். பட் இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் 4.4:5 நல்லா இருக்கும். இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் 4:5 பெஸ்ட். அதோட 1:1. ரெண்டு தடவை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கேன்வாஸ்ல இந்த மூவிங் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து ஜூம் இன், ஜூம் அவுட். ஓகே, 0 வரைக்கும் வந்துச்சுன்னா நார்மல். இதை வந்து ஜூம் பண்ணி நல்லா பக்கத்துல வர மாதிரி காமிச்சிக்கலாம். ஓகே, அப்புறம் டிக் மார்க் கொடுத்துடலாம். அதுக்கு அடுத்தது ஆடியோ. ஓகே, அதுக்கு அடுத்தது டெக்ஸ்ட் எஃபெக்ட். டெக்ஸ்டோட ஃபாண்ட்டை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டோட ஃபாண்ட் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. மேலே நான் கீழே கிளிக் பண்ண கேப்ஷன் இருக்குது. கேப்ஷன் எதுக்காகனா உங்களுக்கு நார்மலாகவே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம பேச ஆட்டோமேட்டிக்காக கீழே வர்றது தான் கேப்ஷனு. அது நார்மலாகவே யூடியூப்லேயும் கொடுத்து வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் வந்து ஒன்றும் கிடையாது. எங்கெல்லாம் பிளர் பண்ணி வைக்கணுமோ அதை வரைக்கும் பிளர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் டவுன்லோட் ஆகும், சூப்பராக இருக்கும். எல்லாம் டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வால்யூமு. இந்த வால்யூமில் மொத்தம் 2 இருக்குது. டி நாய்ஸ் இருக்குது. டி நாய்ஸ்னால் இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்கும் பார்த்தீங்களா, அந்த நாய்ஸை ரிமூவ் பண்ணி விடும், அதுதான் டி நாய்ஸு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ. இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆடியோ இருந்துச்சுனாக்கா அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி விட்றோம். அதில் ஆடியோ இல்லைன்னா நம்ம அதை டிலீட் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாத்தையும் முடிச்சுட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்றத யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மேலேயே இருக்குது பாருங்கள், அதுதான் எக்ஸ்போர்ட்டு. ஸோ எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் ரெசல்யூஷன் 1080 இருக்குது, 30 fps, ஃபார்மேட் MP4, எஸ்டிமேட் சைஸ் வந்து 47 MB. ஸோ கம்மியான எம்பியில் தான் இருக்குது. உங்களுக்கு இன்னும் கம்மி பண்ணோன்னா நீங்கள் இன்னும் 720 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா வரணும்னா நீங்கள் வந்து அமௌண்ட்டு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ 1080 வரைக்கும் தான் இருக்குது. ரைட்டு, நம்மளுக்கு 1080 போதும், அதுவே நல்லா சூப்பராக தான் இருக்கும். ஸோ FPS பார்த்தீங்கன்னா 60 FPS வரைக்கும் கொடுத்து வச்சிடறாங்க. ஸோ ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா MP4 மட்டும் தான் பாருங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ ரெடி பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும்னு ஷேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னில் இருக்குது ஷேரு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா யூடியூபு. இந்த யூடியூப்பை கிளிக் பண்ணி உங்களோட எந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணணுமோ அந்த யூடியூப் மெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அதாவது இதில் லாகின் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமும் அதே மாதிரி தான், வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி தான், ஃபேஸ்புக்லேயும் அதே மாதிரி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் வீடியோ, ஃபோட்டோ, காலேஜில் படிக்கிறவங்க இல்லாட்டி ஸ்கூலில் படிக்கிறவங்க இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். கிரிட், ஃப்ரீ ஸ்டைலு, ஏஐ பிளெண்டு, ஸ்டிச் இதெல்லாம் யூஸ் பண்ணி போட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும்.